வெற்றிலை போடும் விதி அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பொதுவாக வெத்தலை போடுற பழக்கம் அப்படிங்கிறது இப்போ வந்து நவீன காலங்களில் பீடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கிடையில வெளிநாட்டு பழக்கங்கள்லாம் இங்கே வந்த பிறகு அந்த பீடாங்கிற பழக்கம் வந்துச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாமோ வேறு சில பொருட்களும் வைத்து சில விதமான போதைப் பொருட்களும் வைத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். அந்த விதி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. பொதுவாக வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதுதான் வந்து பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த பாக்கை பதப்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. பாக்கை வந்து என்ன பண்ணணும்னா அந்த கொட்டை பாக்குன்னு சொல்லக்கூடியதை நல்ல சீவல் மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக வெட்டி அது கூட ஏலக்காய், கிராம்பு, சுக்கு, திப்பிலி, வால் மிளகு இதெல்லாம் சேர்த்து போட்டு இளம் வறுப்பாக வறுத்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்குவாங்க. இப்போ வெத்தலை போடுற போது என்ன பண்ணணும்னா பலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பாக்கு போடுறாங்க, போட்டுட்டு அப்புறம் வெத்தலையும் சுண்ணாம்பும் போட்டு சவைக்கிற வழக்கம் இருக்குது. அது தவறான பழக்கம். முதல்ல என்ன பண்ணணும், ஒரு சின்ன துண்டு மெல்லிதாக ஒரு வெத்தலையை, ஒரு நுனி வெத்தலையை எடுத்து நல்லா மென்னுட்டு உமிழ்நீர் சுரப்பு சரியாக வந்த பிறகு அதுக்கப்புறம் வெத்தலை, சுண்ணாம்பு, இந்த பக்குவப்படுத்தின பாக்கு இதையும் சேர்த்து நம்ம வந்து மென்று சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துக்கலாம். தேனோ அல்லது வந்து கொஞ்சம் பனை கற்கட்டோ அது வந்து சேர்த்தும் இந்த வெத்தலையோடு சேர்த்து கொடுக்குற பழக்கமும் உண்டு. அந்த மாதிரி நம்ம போடுற பழக்கமும் உண்டு. இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த வெத்தலை போடும்போது சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கலந்து நம்ம போடுற போது சுரக்கக்கூடிய முதல் நீர் அப்படிங்கிறது நஞ்சு அப்படின்றாங்க. அப்போ கடித்து அது எல்லாம் சேர்ந்து, அதாவது சுண்ணம், பாக்கு, வெத்தலை எல்லாம் சேர்ந்து உமிழக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது வந்து, அதாவது உருவாகக்கூடிய உமிழ்நீர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் முதல்ல நஞ்சாக இருக்கும். அதை வந்து துப்பிடணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வரக்கூடிய ஊறக்கூடிய நீரையும் துப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது ஊறக்கூடிய நீர் அமிர்தம் அப்படின்னும், நாலாவது ஊறக்கூடிய நீர் இனிப்பாக இருக்கும் அப்படின்னும். இந்த மூன்றாவதும் நான்காவதும் ஊறக்கூடிய நீர் அப்படிங்கிறது வந்து விழுங்கிடணும். இதெல்லாம் வெத்தலை போட்டு பார்த்தா தான் பழக்கம் இருக்கும். நம்ம சொல்கிறது தியரிட்டிக்கலாக பேசுகிறத கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வெத்தலை போட்டு பார்த்தா தான் நீங்கள் சொல்கிற செரிமானம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுலேருந்து ஆரம்பித்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுலேருந்து மூளை ஆற்றலை மேம்படுத்துறது, தாம்பத்திய இன்பத்தை அதிகப்படுத்துறது, விந்தணு அணுக்களினுடைய எண்ணிக்கை உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஆண் பெண் தாம்பத்திய உறவிற்கு இது சிறப்பாக செயல்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி பல விதமான நன்மைகள் இந்த வெத்தலை போடுற பழக்கத்தில் இருக்குது. அது மாதிரி கடைசியாக வரக்கூடிய அந்த சக்கையை துப்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வந்துடணும். இதுதான் வெத்தலை போட்டுறது. சிலர் வந்து வாயிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க திரும்ப திரும்ப மீண்டும் 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 மீண்டும். அதெல்லாம் வந்து இந்த விதிக்கு அப்பாற்பட்டது, புறம்பானது. அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும்.